ஒரு காட்டில் சோனு குருவியும் சீனு குருவியும் உணவை தேடி ரொம்ப நேரம் பயணம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் இருவருக்கும் எங்கே தேடியும் உணவு கிடைக்கவே இல்லை. சீனு குருவி இப்படி சொன்னான். சோனு குருவி, என்னால பறக்க கூட முடியல சோனு குருவி. எனக்கு மயக்கம் வர போல இருக்கு சோனு குருவி. எனக்கு ஒரே பசியா இருக்கு சோனு குருவி. கவலைப்படாத சீனு அண்ணா, நாம எங்கேயாவது உணவு தேடி சாப்பிடலாம் அண்ணா. சோனு குருவியும் சீனு குருவியும் ஒரு தென்னை மரத்துக்கு அடியில் போயிட்டு உட்கார்ந்தாங்க. தென்னை மரம் பேச ஆரம்பிச்சுது. சோனு குருவி சீனு குருவி, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? தென்னை மரமே, நாங்கள் 2 பேரும் காலையிலேருந்து எந்த ஒரு உணவுமே சாப்பிடல தென்னை மரமே. அதான் எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கு. நீ எங்களுக்கு உன்னோட மரத்துல இருந்து கொஞ்சமாக தேங்காய் தரியா? தென்னை மரம் இப்படி சொல்லுச்சு. நான் என்கிட்ட இருக்கிற தேங்காவை உங்களுக்கு தரேன். ஆனால் எந்த பறவை பசியோடு இருக்கோ அந்த பறவைக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் யாரும் இந்த தேங்காவை சாப்பிடக்கூடாது. சீனு இப்படி கேட்டான். நாங்களும் தான் ரொம்ப பசியா இருக்கிறோம் தென்னை மரமே. எங்களுக்கு இந்த தேங்காவை சாப்பிடக்கூட. ஆமாம் தென்னை மரமே, எங்களுக்கும் ரொம்ப பசியாக இருக்கு. எங்களுக்கு இந்த தேங்காவை சாப்பிடக்கூட தென்னை மரமே. இது உங்களுக்கு கொடுத்தது இல்லை. எந்த பறவை பசியோட இருக்கோ அந்த பறவைக்கு மட்டும்தான் இதை கொடுக்கணும். அப்படி நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான பரிசை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு தென்னை மரம் சொல்லுச்சு. தென்னை மரத்துக்கிட்ட இருந்து தேங்காவை வாங்கிக்கிட்டு சோனுவும் சீனுவும் பறந்து போனாங்க. எந்த பறவை பசியோடு இருக்கோ அந்த பறவைக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் தேடிக்கிட்டு போனாங்க. ஒரு வீட்டு வாசலில் கழுகு ஒன்று இருந்தது. அந்த கழுகு மிகவும் வயதான கழுகு. சீனு கையில் இருந்த தேங்காவை அந்த கழுகு பார்த்தது. சீனுவிடம் அந்த கழுகு இப்படி சொன்னது. சீனு கண்ணா, நானும் வயதானவன். என்னால் உணவு தேடி கொண்டுட்டு வர முடியவில்லை. 2 நாளாக நான் எந்த ஒரு உணவையும் சாப்பிடாமல் இருக்கிறேன்பா. உன் கையில் இருக்கும் தேங்காவை எனக்கு சாப்பிடக்கூடாம்பா. இல்லை இல்லை வயதான குருவியே, நான் இந்த தேங்காவை எனக்காக எடுத்துட்டு போகவில்லை. என் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் ஒரு பச்சை கிளி ஒன்று இருக்கிறது. அந்த பச்சை கிளிக்கு ரெக்கையில் அடிபட்டு இருக்குது. அதனால் உணவு தேடி சாப்பிட முடியாது. அதனால் அந்த பச்சை கிளிக்கு தான் இந்த உணவை எடுத்துட்டு போகிறேன். என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சீனு பறந்து போயிடுச்சு. சீனு பறந்து போய் ஒரு இடத்துல யாருமே இல்லாத இடமா பார்த்து அந்த தேங்காவை அதுவே எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு. சோனு குருவி நீண்ட நேரம் பயணம் செய்தது. யார் பசியோடு இருக்கிறாங்களோ அந்த பறவைக்கு உணவை கொடுக்கலான்னு தேடிக்கிட்டே போச்சு. அப்போதான் அதே கழுகு ஒன்று வாசல்ல இருந்தது. அந்த கழுகு சோனு குருவியிடம் இப்படி கேட்டுச்சு. சோனுமா, உன் கையில் இருக்கிற இந்த தேங்காவை எனக்கு சாப்பிட கொடுக்குறியா? நான் 2 நாளாக சாப்பிடாம பட்டினியாக இருக்கிறேம்மா. அப்படிங்களா தாத்தா? இந்த தேங்காவை பசியோடு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன் தாத்தா. சரி, நீங்கள் சாப்பிடுங்க. மறுநாள் சோனு குருவியும் சீனு குருவியும் அதே தென்னை மரத்துக்கிட்ட பறந்து போனாங்க. மந்திர மரம் இப்படி சொல்லுச்சு. சோனு சீனு 2 பேரும் யார் பசியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட தேங்காவை கொடுத்தீங்களா? சீனு இப்படி சொன்னான். பச்சைக்கிளி ஒன்று அடிபட்டு பறக்க முடியாமல் இருந்தது. அந்த பச்சைக்கிளிக்கு நான் தேங்காவை சாப்பிட கொடுத்தேன். சோனு குருவி இப்படி சொன்னான். நான் ஒரு வயதான கழுகுக்கு சாப்பிட கொடுத்தேன். 2 நாளாக அந்த கழுகு சாப்பிடாம பட்டினியாக இருந்ததாம். அதனால் அந்த கழுகுக்கு நான் தேங்காவை சாப்பிட கொடுத்தேன். சீனு இப்படி கேட்டான்.
எங்களுக்கு தேங்காவை இப்போ சாப்பிட கொடுப்பீங்களா? நாங்கள் தான் நீங்கள் சொன்ன வேலையை செய்தோமில்ல. ஆ ஆ கொடுக்குறேன். ஆனால் அந்த தேங்காய் உங்களுக்கு இல்லை. நீங்கள் 2 பேரும் பறந்து போகும் வழியில் எந்த ஒரு பறவை உங்கள் கண் முன்னே தெரியுதோ அந்த பறவையிடம் நீங்கள் இந்த தேங்காவை சாப்பிட கொடுக்கணும். மறந்து விடாதீர்கள், நீங்கள் இந்த தேங்காவை சாப்பிடக்கூடாது. உங்கள் கண் முன்னே யார் எந்த பறவை தெரிகிறதோ அந்த பறவைக்கு மட்டுமே இதை கொடுக்கணும். இதற்கான பரிசை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன். நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறீர்கள் என்று நான் சோதிக்க உள்ளேன். அதனால் இந்த வேலையை செய்து முடித்துவிட்டு வாருங்கள். சரின்னு சீனு குருவியும் சோனு குருவியும் தேங்காவை எடுத்துக்கிட்டு பயணம் செய்தாங்க. போகும் வழியில் ஒரு புறா இருப்பதை சீனு குருவி பார்த்தது. சீனு குருவி மனதுக்குள்ளே இப்படி நினைத்தது, நாம ஏன் இந்த தேங்காவை அந்த புறாவுக்கு கொடுக்கணும்? நாமளே இதை சாப்பிட்டலாம். அப்படின்னு சீனு குருவி நினச்சிது. சீனு குருவி யாருமே இல்லாத இடமா பார்த்து அந்த தேங்காய் முழுவதையும் அதே சாப்பிட்டுடுச்சு. சோனு குருவி அந்த புறாவிடம் சென்று, புறா அண்ணா, இந்த தேங்காவை நான் உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். இதை நீங்கள் சாப்பிடுங்கண்ணா. என்ன சோனு குருவி, தேங்காய் எல்லாம் எனக்கு கொடுக்குற? அதுவா அண்ணா, எங்களுக்கு மந்திர மரம் ஒன்று டெஸ்ட் வச்சிருக்குண்ணா. நாங்கள் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக. மறுநாள் காலை பொழுது வந்தது. சீனுவும் சோனுவும் 2 பேரும் பறந்து தென்னை மரத்துக்கிட்ட போனாங்க. தென்னை மரமே, நீ சொன்னபடியே நாங்கள் செய்தோம். இப்போவாது எங்களுக்கு தேங்காவை சாப்பிட கொடுப்பியா? நான் 2 நாளாக சாப்பிடாம இருக்கிறேன் தென்னை மரமே. அப்படின்னு சோனு குருவி சொல்லுச்சு. ஆமாம் ஆமாம் தென்னமரமே, நானும் 2 நாளாக எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறேன். எனக்கும் தேங்காய் சாப்பிட கொடுப்பியா? அப்படின்னு சீனு குருவியும் தென்னை மரத்துக்கிட்ட சொல்லுச்சு. சோனுக்குருவி, நான் வைத்த இந்த 2 டெஸ்ட்லேயும் நீ நேர்மையாக இருந்து செயல்பட்ட. அதற்கான பரிசு உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆற்றுக்கும் தொலைதூரத்தில் ஒரு பழத்தோட்டம் ஒன்று இருக்குது. அந்த பழத்தோட்டம் மிகவும் சுவையாக இருக்கும். அந்த பழத்தோட்டத்தில் உனக்கு தேவையான பழங்களை நீ சாப்பிடலாம். அங்கேயே நீ வாழ்ந்து கொள்ளலாம். எப்பவும் நீ சந்தோஷமாக அங்கேயே இருக்கலாம். ரொம்ப நன்றி தென்னை மரமே. அப்படின்னு சொல்லிட்டு சோனு குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஏ சீனு குருவி, நீ என்னிடமே பொய் சொல்கிறாயா? நான் வைத்த 2 டெஸ்டிலும் நீ நேர்மையாக செயல்படவில்லை. அதனால் உனக்கு எதுவும் கிடையாது. நீ என் சொல்படி எதுவுமே கேட்கவில்லை, நேர்மையாகவும் நடக்கவில்லை. உனக்கு அதனால் எதுவும் என்னிடத்தில் இருந்து கிடைக்காது. நீ சென்றுவிடு. அப்படின்னு மந்திர தென்னை மரம் சீனு குருவியை பார்த்து சொல்லுச்சு. சீனு குருவி ரொம்ப வருத்தமாக அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. சோனு குருவி அந்த பழத்தோட்டத்தில் போய் சந்தோஷமாக அங்கேயே ஒரு வீடையும் கட்டி வாழத் தொடங்கியது. இந்த ஸ்டோரியின் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, எப்போவும் நம்ம யாரையுமே ஏமாற்றக்கூடாது. நேர்மையாக செயல்பட்டால் அதற்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த சோனு குருவி போல் எப்போவும் வாழ்க்கையில் நாம் நேர்மையாக இருக்கணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.